அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 24/2/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 - 4:30 மணி வரை. குளிகை 12 - 1:30 மணி வரை. யமகண்டம் 9 - 10:30 மணி வரை. இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:31 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்கா? முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கா? ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனால் அது கணவன் ஒன்று சொல்ல மனைவி ஒன்று சொல்ல அது பெரிய பிரச்சனையாகி ஒரு சில வீடுகளில் விவாகரத்து வரைக்கும் கூட போகக்கூடிய நிலையை பார்த்துட்ருக்கோம். அப்படி கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு கெட்ட நேரம் தான் இதுக்கு காரணம். இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது கண்டிப்பாக மாறும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பயண அலைச்சல்களும் அதன் காரணமான சோர்வும் காணப்படலாம். உங்களுடைய முயற்சியில் நல்ல பலன்களை பெறுவதற்கு உங்களை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். பணியை பொறுத்தவரை மிகுந்த முயற்சிகளை எடுத்து நிறைய வேலைகளை செய்ய இன்று மேலதிகாரிடமிருந்து உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காது. இருந்தாலும் நீங்கள் வேலைகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். துணையிடத்தில் சாந்தமான அணுகுமுறை வேண்டும். பதட்டமான மனநிலையை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் நிறைய கிடைக்காது. ஆனாலும் கடனுக்கு விண்ணப்பித்தால் இன்று கடனுக்கான ஒப்பளிப்பு கிடைக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கமுடைய நாளாக அமைகிறது. இன்று சிறிய தொலைவிலான பயணமும் மற்றும் சில மாற்றங்களின் காரணமாக தைரியத்தையும் உறுதியையும் நீங்கள் இழக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணியை முடிப்பது சற்று கடினமாக இருக்கலாம். இது உங்களுக்கு சவாலை ஏற்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் மற்றும் உங்களது துணையிடையே தொடர்பாடலில் இடைவெளி காணப்படலாம். இது உறவின் சீரமைப்பை கெடுக்கலாம். விஷயங்களை இன்று எளிதாக எடுத்துக்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீராகவோ நல்ல முறையிலோ காணப்படாது. தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. வெப்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில நேர்மறையான மாற்றங்கள் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்க உதவும். உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி உங்களது வெற்றிக்கு வெளிக்காட்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டும். பணி சுமை காரணமாக நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மிகுந்த பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ள நேரிடலாம். துணையிடத்தில் பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறையை சந்திப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி மற்றும் தொண்டை சம்பந்தமான வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சிறிது கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிடில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணி நிமித்தமான ஒரு சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காதல் வயப்பட்ட எண்ணங்கள் காணப்படலாம். துணையுடனான நடத்தையில் இது வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நல்ல விசேஷங்களுக்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இன்று உடன் பிறந்தோர் வீட்டு விசேஷங்களில் பங்கு பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இது உங்களது ஆரோக்கியத்தில் சிறப்பான பராமரிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்று திருப்தி ஏற்படும். உங்களுடைய இலக்குகளில் வெற்றியடைவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமை காரணமாக பணிகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் உற்சாகமான உணர்வு காணப்படலாம். துணையுடனான உறவை நீங்கள் இது வலுப்படுத்த உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை நன்றாக இருக்க போகிறது. வங்கியில் பணத்தை சேமித்து சேமிப்பை அதிகப்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படும் நாளாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வருங்காலத்தில் முன்னேற்றம் அடைவதில் அதிகமான கவனம் செலுத்துவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. பணி சுமை அதிகமாக காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான நோக்கமும் ஆற்றலும் குறைந்து காணப்படலாம். நட்பான அணுகுமுறையை கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் காணப்படாது. கூடுதல் செலவினங்கள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன அழுத்தம் காரணமாக கால்வலி மற்றும் முதுகலி போன்று ஆரோக்கிய குறைபாடுகள் காணப்படலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக நடக்கும். பணியை பொறுத்தவரை அதிகமான பணி சுமை இருந்தாலும் அதை சரிக்கட்டி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று நல்லுறவை பகிர்ந்து கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சலுக்கு சாத்தியம் காணப்படுவதால் இன்று ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அதிர்ஷ்டகரமான நாளாக உணர்வீர்கள். முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும். பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று நல்ல பயனுள்ளதாக காணப்படுகிறது. சலுகைகளும் ஊக்கத்தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புள்ளது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். இது உங்களது துணையை மகிழ்விக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும். பயனுள்ள வகையிலும் நல்ல செலவுகளை செய்வதற்கான பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறந்த முறையில் காணப்படுகிறது. நீங்கள் இன்று சுறுசுறுப்பாக செயல்படும் நாளாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமை சோதிக்கப்படும் நாளாக அமையலாம். என்றாலும் மேற்கொண்டு இன்று திட்டமிடுவதற்கு இது உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். பிரார்த்தனையில் ஈடுபடுவது மற்றும் மந்திரங்களை கேட்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் இன்று சிறப்பாக செயல்படுவீர்கள். பதவி உயர்வு வடிவத்தில் இன்று பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று புரிந்துணர்வின் மூலமாக துணையோடு மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அர்ப்பணிப்பான பணி காரணமாக மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். அத்தகைய உற்சாகம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழு ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். பார்வை இன்று நேர்மையானதாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. வெளிப்படையாக இருப்பீர்கள். செயல்களில் உறுதியும் நேர்மையும் காணப்படும். பணியை பொறுத்தவரை இன்று பணியை முறையான அணுகுமுறையோடு கையாள வேண்டும். நேர்மறையான பலன்களை பெறுவதற்கு இது மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இன்று துணையோடு மோதல் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்களை சந்திக்க இன்று கட்டாயம் காணப்படுகிறது. இன்று உங்களுக்கு கவலை இது கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நடப்பவைகளை லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமாக யோசிப்பது, மிகுந்த உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் துடிப்போடு காணப்படுவீர்கள். உங்களுடைய வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் நாளாக அமைகிறது. இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இன்று பங்கை நிறைவேற்றுவதற்கு உன்னதமான திட்டமிடல் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு நுண்ணுணர்வோடு காணப்படுவீர்கள். துணையோடு மகிழ்ச்சியை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் இல்லை. நிதிநிலையை நன்றாக பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமான கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக உங்களுக்கு அமைய தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும். கவலைகளை விட்டொழிக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை செய்யக்கூடிய பணியில் நல்ல பலன்களை காண முடியும். சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். துணையை மகிழ்விப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நலமாக இருப்பீர்கள். நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.